அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் வச்சு சிம்பிளாக அதுவும் குயிக்காக ஒரு மிளகு கூட்டு ஒன்று பண்ண போகிறோம். முதல்ல வந்து குக்கரில் ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம். ஒரு பாதி அளவு வெந்த உடனே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற அவரைக்காயை அதில் போட்டுருவோம். ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்காங்க, அதையும் அதில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து இந்த கூட்டு தயார் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரை நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 விசில் விட்டு ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்போட அவரைக்காயும் சேர்ந்து நல்லா வெந்திருக்கும், குழஞ்சிருக்கும். இந்த மீன் டைம் நம்ம குக்கர் வைக்கிற நேரத்தில் கொஞ்சம் தேங்காய், ஒரு 15 மிளகு, ஒரே ஒரு தக்காளி அதில் போட்டுக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு நல்ல குழைய மையாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த குக்கரில் போட்டிருக்கிற அவரைக்காய் வெந்த உடனே இந்த தேங்காய் விழுதையும் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கடைசியாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 15-20 நிமிஷம் தான் ஆகும். அவசரத்துக்கு குயிக்காக நம்ம பண்ணக்கூடிய மிளகு கூட்டு, அவரைக்காய் மிளகு கூட்டு. கடைசியாக அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இந்த அவரைக்காய் மிளகு கூட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகும். செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த குளிர்காலத்துக்கு, மழைக்காலத்துக்கு இந்த மிளகு சேர்த்து பண்ணும்போது அது வந்து நமக்கு எந்தவித தொல்லையும் செய்யாது. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்கள் கமெண்ட்டுக்களை தெரிவிங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதுக்குமானும் இதை சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து சாப்பிட்லாம். நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.